ஒரு ஸ்டேட்டை ரன் பண்றோம். அந்த ஸ்டேட்ல இருந்து வர்ற ப்ராஃபிட்டை பிரிச்சு மக்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அப்படி கொடுக்கிறது தான் மகளிர் உரிமை தொகை. கடன் வாங்கி பண்றாங்கங்கிற விமர்சனம். ஒரு பெண்மணி ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் வேடிக்கையாக கேட்டிருக்காரு, அம்மா ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, எங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாருன்னு. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, டாக்டர் இந்த 250 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன்ல, அது இந்த 1000 ரூபாயில் தான் டாக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்கள்லையும் இதே போல ஒரு வளர்ச்சி நீங்க காட்டுங்களா? 10 லட்சம் கோடி, 34 லட்சம் ஜாப்ஸ், 48 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் தான் நான் why Stalin should continue for 2.0. ஒரு தலைவன் வெற்றி அடையணும்னா அவனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம் தேவை. அதே கேள்வி வரும். எல்லா தலைவர்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி தளபதிகள் இருக்கதானே செய்றாங்க. நீங்க ராஜாவோட ஸ்பீடு, அன்பிலோட ஸ்பீடு, தங்கமோட ஸ்பீட்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கு. இது எல்லாம் கம்பைன் பண்ணும் பொழுது ஐ ரியலைஸ் தட் this team should come back to power. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். முதல் முறையா இந்தியா லெவலில் பார்க்கும் பொழுது 2021 ஒரு நார்த் ஸ்டார் விஷனோட ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசினது முதல்ல MKS அவர்கள் தான். $1 ட்ரில்லியன் விஷன் அப்படின்னு எந்த மாநிலம் முதல்ல பேசுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாத்திரம்தான் பேசுச்சு. இதற்கு முன்னாடி இப்படி ஒரு யூனிஃபைடு கோல் எந்த மாநிலமாலும் பேச முடியல. நம்ம முதல்வர் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து உத்தரப்பிரதேஷ் காப்பி அடித்தாங்க, கர்நாடகா காப்பி அடித்தாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் அதை பார்த்து காப்பி அடித்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் வெறும் விஷன் மற்றும் முக்கியம் இல்லை, அதனுடைய செயலாக்கம் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோடைய பொருளாதார வளர்ச்சி 11.2% இருக்குது. அதாவது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 6 to 7% இருக்கும் பட்சத்தில் ஒரே மாநிலமான தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.2%, கிட்டத்தட்ட டபுள் த பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரியான வளர்ச்சி விஷன் மாத்திரம் இல்லை, விஷன் டிரான்ஸ்லேட்டட் டு ஆக்ஷன் வேறு எந்த மாநிலத்திலையுமே நம்மளால் பார்க்க முடியல. அப்படின்னா என்னென்னா வெற்று வாக்குறுதிகள் மாத்திரம் கொடுக்கல, அந்த வாக்குறுதிகளை செயலாக்கம் பண்ணி காமிச்சிருக்காங்க முதல்வர் அவர்கள். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் நாம் என்ன கோல் வச்சுருக்கோன்னா, வெறும் பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜிடிபி மாத்திரம் வளரக்கூடாது, பர் கேபிட்டா இன்கம் வளரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோல் வச்சுருக்கோம். அதற்கு இந்த வளர்ச்சியிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசுவாங்க. அதை என்னுடைய பார்வையில் அதை நான் சோஷியல் டெவிடன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ணுறோம், அந்த ஸ்டேட்லேருந்து வர்ற ப்ராஃபிட்டை பிரித்து மக்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அப்படி கொடுக்கறது தான் மகளிர் உரிமை தொகை. அந்த 1.3 crore கடன் வாங்கி பண்றாங்கங்கிற விமர்சனம். ஆக்சுவலாக அது நான் அந்த கோரிக்கைக்கு வரேன். இந்த 1.3 crore உமனுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம சொல்கிறோம், ஆனால் 1.3 crore ஃபேமிலிக்கு கொடுக்குறோம். ஒரு ஃபேமிலியிலையும் 4 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி மக்களுக்கு டைரெக்டாக பயனடைகிறாங்க. டைரெக்டாக மாத்திரம் பயனடையல. அதில் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண்மணி ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் வேடிக்கையாக கேட்டிருக்காரு, அம்மா ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, எங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாருன்னு. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, டாக்டர் இந்த 250 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன்ல, அது இந்த 1000 ரூபாயில் தான் டாக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே நடந்த விஷயம். ஒரு டாக்டர் கூட அந்த 1000 ரூபாயிலேருந்து பயனடைஞ்சிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இது சர்க்குலர் எக்கானமியாக மிகப்பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணியிருக்கு. மாத்திரம் இல்லை, இந்த 11% வளர்ச்சி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடோட மொத்த பொருளாதாரமே 31 லட்சம் கோடி. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் தமிழ்நாட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் 10 லட்சம் கோடி. நல்லா யோசிச்சு பாருங்க, மொத்த பொருளாதாரம் 31 லட்சம் கோடி, ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் மாத்திரம் 10 லட்சம் கோடி. அப்போ இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 34 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை நம்மளால் உருவாக்கி இருக்க முடியுது. ஸோ
இதெல்லாம் பண்ணதுனால தான் ஸ்டாலின் தொடரட்டும். மற்ற மாநிலங்கள்லயும் இதே போல ஒரு வளர்ச்சி நீங்க காட்டுங்களா, 10 லட்சம் கோடி, 34 லட்சம் ஜாப்ஸ், 48 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் தான் நான் வந்து why ஸ்டாலின் should continue for 2.0, திராவிடியன் மாடல் should continue for 2.0 ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸா டேட்டா அடிப்படையில் சொல்றேன், என்னுடைய இமோஷன் அடிப்படையில் பேசல. ஒரு தலைவன் வெற்றி அடையணும்னா அவனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு டீமும் இந்த நம்ம சிஎம் பின்னாடி இருக்காங்க. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ்னா டிஆர்பி ராஜா இருக்காங்க, இளைஞர்கள் நலம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎம் இருக்காங்க, அப்புறம் வந்து பிடிஆர் இருக்காங்க, ஐடினா ஸ்கூல் எஜுகேஷன் அன்பில் மகேஷ் இருக்காங்க. இந்த மாதிரி அதே கேள்வி வரும், ஒரு தலைவர்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி தளபதிகள் இருக்கதானே செய்றாங்க. ஆனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நீங்க ராஜாவோட ஸ்பீடு, அன்பிலோட ஸ்பீடு, தங்கமோட ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான டீம் இருக்கு. ஸோ தி லீடர் இஸ் a reflection of the team as well. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணும்பொழுது ஐ ரியலைஸ் தட் this team should come back to power. முதல் சுற்று திருவள்ளுவர் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முறையில் தமிழ்நாட்டுள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் வரிசைப்படுத்திங்கன்னா திமுக அப்புறம் 2வது பட்சத்தில் இருக்கிற கட்சிக்குள்ள இடைவெளி மிக அதிகமாக இருந்து திமுக நம்பர் 1 இடத்துல இருக்கு. அது ஏன்னா 3 காரணங்கள்னால நான் பார்க்குறேன். 1, மக்கள் சாதாரண மக்கள் நலன் கருதி இருக்கு. 2வது வளர்ச்சி நோக்கி இருக்கு. 3வது தமிழ்நாட்டோடைய நலன்கள், அதாவது ஒன்றியத்தில் பாதுகாக்கப்படுது. இந்த 3 முக்கியமான விஷயங்களை முன்னிறுத்தி திமுக இருக்கு. அதனால அது ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் சொல்லியிருக்காங்க, டிஎம்கே வெல்லட்டும் சொல்லல. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற தமிழ்நாட்டை முன்னிறுத்துறதுனால நான் டிஎம்கே திருப்பியும் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். MKS 2.0 வரணும்னு நினைக்கிறேன்.